நோக்கியாவிலேருந்து 7.2 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நோக்கியாவோட 7.2ல் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நோக்கியாவோட இந்த 7.2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு பாலிமர் காம்போசிட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 2 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அலுமினியம் வெயிட், அதாவது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.39 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மேலும் HDR10 சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு டெடிகேட்டட் பிக்சல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஷுவல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு இமேஜ் வந்து நல்ல கான்ட்ராஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். மேலும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷனும் இருக்குது. 500 nits வரையும் உங்களுக்கு பிரைட்னஸ் போகுது. 96% வந்து NTSC கலர் கேமட்டோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒரு வாட்டர் டாப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். ப்ராசரை பொறுத்தவரையும் இதில் Qualcomm Snapdragon 660 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz Skyro 260லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Skyro 260லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து மிட் செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக மிட் செட்டிங்ஸ் ரன் ஆயிரும். ஆப்ஸ் ரன் பண்ணுறது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் இது 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும் என்னோட 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜும் வருது. நமக்கு ரேமை பொறுத்தவரையும் LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் eMMC 5.1 வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் நடக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மேலும் இந்த ஃபோனில் வந்து டெடிகேட்டட் SIM ஸ்லாட் கொடுக்காங்க. அதனால் 2 SIM கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா கோரம். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டடாக ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு கேமரா வந்து பதிச்சிருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா. இது வந்து f1.79 ஆப்பர்ச்சரில் இயங்குது. ஜீஸ் ஆப்டிக் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால இமேஜ் வந்து நல்லா கேப்சர் பண்ணும். மேலும் வந்து ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் இயங்குது. 118 டிகிரிஸ் வரையும் உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது உதவும். மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரியே ஷார்ட்ஸ் கேப்சர் பண்ண இது வந்து உதவும். ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து 20 மெகாபிக்சல் குவாட் பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் இயங்குது. இதுலேயுமே வழக்கப்போல நோக்கியா ஃபோனில் பயன்படுத்துகிற மாதிரி ஜீஸ் ஆப்டிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பேசும்போது இதில் 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெகுலரான நார்மலான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிடும். மேலும் ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரை நமக்கு 180 கிராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் ஒன்று சைடில் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நோட்டிஃபிகேஷன் LED சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. 2 சிம்லேயுமே வந்து 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. அதனால் 4G கால்ஸ் வந்து டேரெக்டாக VoLTEயில் பேச முடியும். டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் வெர்ஷன் 5, சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C போர்ட் 2.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. மேலும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. சைன் கிரீன், சார்கோல், ஐஸ் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் கிடைக்கிது. ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இப்போதைக்கு இது யூரோப்பில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 299 யூரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 27,700 வருது. ஸோ செப்டம்பர் மாதத்துலேருந்து இது லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியா லான்ச் ஆச்சுன்னா இதோட ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பைனோ லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா புது ஃபோன்களை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.